சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவன் இன்னைக்கு உலகத்துக்கு சொல்ல வர வார்த்தை என்னன்னா, நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. தேவன் இன்னைக்கு என்ன உணர்த்தினார் அப்படின்னா, கழுகுதான் உணர்த்தினாரு. கழுகு பார்வை, ஈகிள் வியூ. கழுகு எப்படி பார்க்கும் உலகத்தை? மேல இருந்து பார்க்கும். கழுகு ஒரு சின்ன எலி அது கண்ணில் மாட்டுச்சுன்னா கூட ஷார்ப்பா அதை பிடிச்சி தூக்கிட்டு போயிருமா. சின்ன எலி கூட அவ்வளோ ஷார்ப்பா அதுக்கு வியூஸ் தெளிவா தெரியுமா. கழுகோட ஹைட் எவ்வளவு தூரம் பறக்கும் தெரியுமா? 10,000 இருந்து 20,000 ஃபீட் உயரம் அது பறக்குமா. அப்படிங்கிறப்போ அந்த உயரத்துல இருந்து அது பார்க்கும் போது கூட சின்ன இற கூட அதுக்கு தெளிவா தெரியுமா. அப்படிங்கிறப்போ நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம்? நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்லன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ இந்த உலகத்தாருக்கு நோய் வருது, வியாதி வருது, வியாதியில மடிகிறாங்க, அவங்களால நினைச்சு நிக்க முடியல. உலகத்துக்கு வர்ற நோயில இருந்து அவங்களால எதிர்த்து நிக்க முடியல. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. உலகத்துக்கு வர்ற எந்த விஷயமே நம்மளை தாக்காது. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் இல்லை. இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறாராம். நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, பிதாவின் வலது பாசத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கிறது போல நம்மளையும் அங்க உட்கார வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது கழுகு எப்படி 20,000 அடி உயரம் வரைக்கும் அவர் பறக்குதோ, அதை விட அதிகமான உயரத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். அது எப்படி உலகத்தை பார்க்குது? இப்போ சிங்கம் கீழே கிரவுண்ட்ல நிலத்துல இருக்கு, நிலத்துல இருந்து வேட்டையாடும். நிலத்துல எப்படி வேட்டையாடும்? அது கண்ணுக்கு படுற இறையை தான் வேட்டையாடும். அப்படிங்கிறப்போ அது சிங்கத்துக்கு சிக்காத இறை கூட கழுகுக்கு சிக்குமா. கழுகோட பார்வையில எந்த இறையும் தப்பாதான். சிங்கம் இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை வேற, கழுகு இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை வேற. அப்படி இருக்கும்போது தேவனும் அதே தான் சொல்றாரு, நீங்க கழுகா இருங்க. கழுகு இந்த உலகத்தை எப்படி பார்க்குதோ அந்த மாதிரிதான் நம்ம இந்த உலகத்தை பார்க்கணும். தேவன் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறாரோ அந்த மாதிரிதான் இந்த உலகத்தை பார்க்கணும். தேவன் வானத்துல இருந்து அவரோட டைமென்ஷன்ல இருந்து இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறாரோ அந்த மாதிரிதான் இந்த உலகத்தை பார்க்கணும். அந்த மாதிரிதான் தேவன் இந்த உலகத்தை பார்க்க சொல்லியிருக்கிறேன். நான் சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். சிலுவையில செஞ்சு முடிச்சதை நீங்க விசுவாசிங்க. விசுவாசிக்கிறது தான் தேவன் சொல்றாரு. நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பாய். விசுவாசத்தினாலதான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு வேதத்துல வசனம் போட்டிருக்கு. உலகத்துல இருந்து வர்ற எல்லா நெகட்டிவ் காரியங்களையுமே, வியாதியா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும், எல்லா நெகட்டிவ் விஷயமுமே நம்ம விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும். உலகத்தை நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. அந்த சிங்காசனம், அந்த உன்னதத்தின் வல்லமையில நம்ம உட்கார்ந்து இருக்கிறபடினால அந்த பார்வையில இருந்து நம்ம உலகத்தை பார்க்கணும். ஏசு என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, என்னெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பிதாவின் வலதுபாசத்துல நம்ம உட்கார வச்சிருக்கிறாரு. அந்த பார்வையில நம்ம பார்க்கும்போது எல்லாருமே நம்ம காலுக்கு கீழே தான் இருக்கு. வியாதியா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும், எல்லாமே நம்ம காலுக்கு பாதத்துக்கு அடியில தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் நம்ம ஆள முடியும். இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதி நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினால இந்த வறுமை நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினால எனக்கு வர்ற எல்லா நெகட்டிவ் காரியங்களும் நீங்குவதாக அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாதத்துக்கு அடியில எல்லாமே வந்துடும். நம்ம அதுல இருந்து ஜெயம் எடுக்க முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு வேதத்துல வசனம் போட்டிருக்கு. விசுவாசத்தினால இந்த உலகத்தை ஜெயம் எடுப்போம். இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம கழுகு பார்வையை பார்க்கும்படியாக, தேவனோட பார்வையில இருந்து பார்க்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.